ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் பெரிய சம்முப்பா, சரியா? கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ரைட், இப்போ வெரிஃபை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன் போடலாம், அதுக்கப்புறமேட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் போடலாம். சரியா? ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன், பொறுமையா கவனிங்க. ரைட், இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 3 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா? ஏ, பி, சி. நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஏன்னும், செகண்ட் இருக்கிறத பின்னும், தேர்ட் இருக்கிறத சின்னும் எடுத்துக்கோங்க. இதை மாற்றி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆர்டர் பிரகாரமா எடுத்துக்கிறேன். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நல்லா கவனிங்க, இது எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். இஸ் ஈக்குவல் டு ஏ, பி, சி. இப்படியே எழுதுங்க. அடிஷனுக்கு தானே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ பிளஸ் 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 இப்படி போட்டுருங்க. நடுவில் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் இங்கேயும் அதுக்கப்புறமேட்டு இங்கேயும் போடுங்க. இது புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? பொறுமையா பாருப்பா, பொறுமையா பாருங்க. அடுத்தது ஏ இருக்கு. இப்போ நீங்க இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல -7/9 போடுங்க. பாருங்க, ஏ இருக்க வேண்டிய இடத்துல -7/9. அடுத்தது பி இருக்க வேண்டிய இடத்துல 5/6. அடுத்தது சி இருக்க வேண்டிய இடத்துல -4/3. மைனஸ் இருக்கும்போது அதை பிராக்கெட் குள்ளார போடுங்க. அடுத்தது ஏ -7/9 பிளஸ் பிராக்கெட் போட்டு -5/6. அடுத்தது பிளஸ் மைனஸ் இருக்கும்போது பிராக்கெட்ல போடுங்க. ஒரு பிராக்கெட். புரிஞ்சதா? இது கிளியரா இருக்கா? ரைட், ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இதை பிராக்கெட்ல சால்வ் பண்ணி, ஓகே ரைட். எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். சரியா? பிராக்கெட் குள்ளார பாருங்க, இதை தான் சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரைட், இதை சால்வ் பண்ணிடலாமா? இப்போ நடுவுல பிளஸ் இருக்கு, பின் பக்கத்துல ரெண்டுத்துலயும் ஃப்ராக்ஷன் இருக்கு. அப்படின்னா நம்ம டினாமினேட்டரை பார்க்கணும். டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சேமா இல்லை, ஏன்னா 9 இருக்கு, அப்புறம் 6 இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? அந்த எல்சிஎம் வந்து எப்படி எடுக்கிறது? 3 டேபிள்ல 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ். 3 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். அகைன் இங்க 3 போடுங்க. 3 டேபிள்ல 3 1 டைம். 3 டேபிள்ல 2 வரவே வராது. ஸோ அந்த 2 அப்படியே போட்டுக்கங்க. அகைன் 2 1,1. அவ்வளவுதான்ப்பா. அப்போ இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9, 9 2s are 12. ஸோ சாரி 9 2s are 18. அப்போ இந்த 9-ஐ எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 கிடைக்கும்? 2ஆல. அப்போ மேலையும் 2. இந்த 3-ஐ, இந்த 6-ஐ எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 கிடைக்கும்? 3. இங்கேயும் 3. சரியா? அப்போ பிராக்கெட்ல -14/18 பிளஸ் 15/18. புரிஞ்சுதா? மிச்சம் இருக்கிறது எல்லாம் அப்படியே எழுதுங்க. அப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். -7/9 5/6. நல்லா கவனிப்பா, நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சால்வ் பண்ணுறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4/3. முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போ இதை சால்வ் பண்ணு. இப்போ பாருங்க, டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு. அதை ஒரு தடவை போட்டுக்குவேன். மேலே இருக்கிறத அப்படியே போடுங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4/3 is equal to -7/9 பிளஸ், இப்போ பாருங்க அகைன் மைனஸ் இருக்கு, இந்த பக்கமும் ஃப்ராக்ஷன், இந்த பக்கமும் ஃப்ராக்ஷன். அப்போ டினாமினேட்டர் பார்ப்பேன், சேமா இருக்கான்னு பார்ப்பேன். சேமா இல்லை, இங்கே 6 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுப்பேன்.
ஸோ ரெண்டுமே 3 டேபிளில் வரும். 2, 1. அகெயின் 2 டேபிள் போட்டிங்கன்னா 1, 1. ஸோ மை எல்சிஎம் இஸ் 3 into 6, சாரி 3 into 2, 6. அப்போ எல்சிஎம் 6. அப்போ இந்த 6-ஐ எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைக்கும்? 1-னால. மேலையும் 1-னால மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 5 by 6 மைனஸ் இந்த 3 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு எல்சிஎம் 6 கிடைக்கும்? இன்டூ 2. ஸோ இதையும் 2-ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 2s are 8 by 6. இப்போ பாருங்க டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? ரைட். இப்போ இந்த இடத்த பாருங்க. பிளஸ் 15 மைனஸ் 14. ஸோ பிளஸ் இருக்கிற பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், அந்த பிளஸ்ஸை போட்டுக்கோங்க. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 15ல 14 போச்சுன்னா மிச்சம் 1. அப்போ 1 by 18 minus 4 by 3 equal to minus 7 by 9 plus 6. இங்க பாருங்க, மேல இருக்கிறத இது ரெண்டும் சேமா இருக்குல்ல, அதை வந்து ஒரு தடவை போட்டுக்கிறேன். மேல இருக்கிறத சால்வ் பண்ணிக்கிறேன். minus 8 plus 5. ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது தான் அதோட சிம்பிள். சரியா? 5க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால நான் பிளஸ்ன்னு எடுத்துப்பேன். ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ 8ல 5 போச்சுன்னா மிச்சம் 3. ஸோ மைனஸ். புரிஞ்சதா? இது கிளியரா இருக்கா? ரைட். அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. ஸோ இங்க அகைன், ஸோ இங்க மைனஸ் இருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃப்ராக்ஷன். ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ? I have to take LCM for the denominator. டினாமினேட்டருக்கு LCM எடுக்கணும். ஸோ 18, 3. LCM 18 தான் வரும். ஸோ 3 டேபிளில் 6 times 1. ஸோ அகைன் 6, 1, 1. எஸ் பாருங்க, 3 6 are 18 தான் என்னோட LCM. ஸோ இங்க 1 போட்டா இங்கேயும் 1, இங்க 6 போட்டா இங்கேயும் 6. 3 6 are 18. ஆமாவா? ஸோ நான் 18 ஒரு தடவை போட்டுக்கிட்டா, மேல 1 minus 24. அகைன் இங்க minus 7 plus into minus minus 3. இங்க by 9, இங்க 6. ஸோ ரெண்டு சைடு ஃப்ராக்ஷன், நடுவுல மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 9, 6. ஸோ 3 டேபிளில் 3, 2. ஸோ 3 டேபிளில் 1, 2. 2 டேபிளில் 1, 1. ஸோ 3 3s are 9, 9 2s are 18. ஸோ இந்த 9 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 கிடைக்கும்? இன்டூ 2. ஸோ மேலையும் இன்டூ 2. இந்த 6 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 கிடைக்கும்? இன்டூ 3. ஸோ மேலையும் இன்டூ 3. ஸோ 1 minus 24 by 18, அதை அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்ல சால்வ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டு 18 ஆயிடுச்சா? அதை ஒரு தடவை போட்டுக்கிறேன். minus 14 minus 9. ஓகே, அப்போ minus 20 போட்டு காட்டிட்டா, minus 24 plus 1. இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணிருக்கேன். பெரிய நம்பர்ல இருக்க சிம்பிள் மைனஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ 24ல 1 போச்சுன்னா 23 by 18 is equal to, இப்போ இதை சால்வ் பண்ற பாருங்க, minus 14 minus 9. பெரிய நம்பர்ல இருக்க சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 14 plus 9, 23. ஸோ minus 23 by 18. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆடிஷன் உங்களுக்கு என்ன சொல்லுச்சு? இதை இப்படி போட்டாலும் ஆன்சர் எனக்கு ஈக்குவலா வரணும். அதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதிருங்க. ஹென்ஸ் associative property for addition is proved. For addition நீங்க ஃபுல்லா எழுதுங்க. சரியா? எஸ் ப்ரூவ். புரிஞ்சுதாங்கண்ணா? கிளியரா இருக்கா? அடுத்தது இன்னும் சம் முடியல, மல்டிப்ளிகேஷனும் கேட்டிருக்காங்க. ஆமாவா? சேம் தான்ப்பா, சேம் அதே மாதிரியே போட போறீங்க. ஏ பி சி இஸ் ஈக்குவல் டு ஏ பி சி. அதுல ஆடிஷனுக்கு பிளஸ் போட்டோம்ல, இதுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு மல்டிப்ளை போடுங்க. பிராக்கெட் எல்லாம் சேம் தான். ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும்
அப்புறம் பிக்கும் சிக்கும். இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். புரிஞ்சுதா? ரைட். இதை சால்வ் பண்ணலாமா? இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஏன்னு நம்ம எதை எடுத்திருந்தோம்? -7/9 எடுத்திருந்தோம். பியை நம்ம என்னன்னு எடுத்திருந்தோம்? 5/6ன்னு எடுத்திருந்தோம். இன்ட்டு சியை நம்ம என்னன்னு எழுதியிருந்தோம்? -4/3ன்னு எழுதிருந்தோம். அதே தான்ப்பா இங்கேயும் சேமா போடுங்க. ஓகே, இங்கே பிராக்கெட் போட்டுக்கோ. அதான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிடலாமா? -35 7 5s are 35 மல்டிப்ளிகேஷனுக்கு போது டைரக்டா போட்டுருங்க. 9 6s are 54 கேன்சல் பண்றதுக்கு எதுவும் இல்லை. இன்டூ -4 3. ஓகே, சேம் இதுவும் அதே மாதிரி பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கங்க. இன்ட்டு -20 3 6 3s are 18. ஓகே, ஸோ இப்போ இதை போட்டுருவோமா? 35 into 4 போடலாமா? 4 5s are 20 மிச்சம் 2. 4 3s are 12 140. பாருங்க சிம்பிளா முடிஞ்சிருச்சு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். இது ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். ஆடிஷன் சப்ட்ராக்ஷன்ல தான் பெரிய நம்பர்ல இருக்கிறத போடுவோம். மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 140. இப்போ இது அடுத்தது 54 into 3 போட்டுக்கலாமா? கீழே இருக்கு பாருங்க டினாமினேட்டர்ல. சாரி, இதை போடுறோம். ஸோ 12 மிச்சம் 1 16. ஸோ 162. இதே ஆன்சர் இங்கே கிடைக்குதா பார்ப்போம். நல்லா கவனிங்க. 7 into 20 140. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஓகே, அடுத்தது 18 into 9 என்னன்னு பார்ப்போம். 18 into 9. 9 8s are 72. 9 1s are 9 plus 7 162. இங்கேயும் பாருங்க கண்ணா சேமா வந்துருச்சா? ஸோ எடுத்து எழுதிடலாமா? ஹென்ஸ் associative property for multiplication. ஏன்னா அடிஷனும் இருக்கு, இது மல்டிப்ளிகேஷனும் இருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ associative property for multiplication is proved. புரியுதாங்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இந்த சம் புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தம்ப்நெயிலில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.